ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் மிஸ்டர் ஜூ கீப்பர் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் தமிழில் வெளியாகிருக்கு. இது ஒரு காமெடி ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் புகழ் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவான புகழ் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. இவங்க பையன், பொண்ணு, ஒய்ஃப் இப்படி ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஃபேக்ட்ரி வேலை முடிஞ்சு வர்ற சமயத்தில் ஒரு பூனைக்குட்டி ஒன்று இருக்கும். உடனே அந்த பூனைக்குட்டியை எடுத்து அழகாக வீட்டில் வளர்த்துட்டு வருவார். அது பெருசாக பார்த்தா அது புலிக்குட்டியாக மாறிடும். ஆனால் அது பூனைக்குட்டி இல்லை, உண்மையாக புலிக்குட்டி தான். இந்த புலி ஏற்கனவே குட்டியாக இருக்கும்போது ஒரு ஜூவில் காணாமல் போயிருக்கும். இப்போ அந்த ஜூ உரிமையாளர் இந்த புலியை தேடி அப்படியே இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் அந்த குட்டி புலி அது ஜூவுக்கு போச்சா இல்லையா, புகழோட ஃபேமிலியில் இருக்கிற இந்த புலி என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணிச்சு, இறுதியில் புகழோட லைஃப் என்னவா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே புகழ் அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தா லைட்டாக ஒரு லூஸு மாதிரி இந்த படத்தில் இருப்பார். இருந்தாலும் அவருடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. புகழுடைய ஒய்ஃப் அண்டு அவங்களுடைய பசங்க இப்படி எல்லாருமே சூப்பராக எழுதி எடுத்துருக்காங்க. இவங்க நடுவுத்துடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அப்பா மகனுடைய சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த புலிக்கும் புகழுக்கும் இடையே அந்த கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. எமோஷன் நல்லா டச்சபிள் ஆகுது. படத்தோடைய பியூஜி மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி விசுவல் கொடுத்துருக்காங்க. புலியை வீட்டில் வளர்த்தா என்னவெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தான். என்ன தான் இவங்க எமோஷனலாக டச் ஆனாலும் கதை அந்தளவுக்கு இல்லை. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போகுது. எந்த ஒரு இடத்துல நல்லா சூப்பரான சீன்ஸ் எதுவுமே இல்லை. அப்படியே ஆவரேஜாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் கொடுத்து இன்னும் கொஞ்சம் படத்தை நல்லா எடுத்துருக்கலாமோ அப்படி தான் தோணுது. மொத்தத்தில் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட்டை டச் பண்ணுது. பெருசாக மைனஸ் இல்லை. நான் சொன்ன மாதிரி எமோஷனலுக்காக இது பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் எப்படின்னா சூப்பராக சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.